தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து வெளிவந்திருக்க பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உதவியாளர் கேட்டகரியில் நமக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th ஸ்டாண்டர்ட் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 12th எனி டிகிரி டிப்ளமோ ஐடி அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அப்ளை பண்ண எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி சேலரியும் பார்த்தீங்கன்னா 18,000 56,900 வரைக்கும் பேசிக் பே இருக்கும். இது இல்லாமல் அலவன்சஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரி உங்களுக்கு 25,000க்கும் மேலே கிடைக்கும். ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஆகஸ்ட் 31 வரைக்கும் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். தமிழகம் முழுதும் உள்ள ஆண்கள் பெண்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ கீழே இயங்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேண்டீன் அட்டெண்டன்ட் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கேண்டீன் அட்டெண்டன்ட் கேட்டகரியில் குரூப் சி போஸ்ட்டு ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு மொத்த வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா 7 வேக்கன்சிஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா கேண்டீன் அட்டெண்டன்ட் ஜென்ரல் சென்ட்ரல் சர்வீஸில் வரும் நான் மினிஸ்ட்ரியல் போஸ்ட்டு. ஸோ சேலரி லெவல் பார்த்திங்கன்னா பேசிக் பே இனிஷியல் பேசிக் பே 18,000 ரூபாய். நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிறப்ப பார்த்திங்கன்னா உங்களோட பேசிக் பே 56,900 வரைக்கும் இன்க்ரிமெண்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த பேசிக் பே இல்லாமல் அலவன்சஸும் தருவாங்க. ஸோ அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரி 25,000க்கும் மேலே உங்களுக்கு கிடைக்கும். குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா மினிமம் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 12th எனி டிகிரி டிப்ளமோ ஐடி அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ப்ராபஷன் பீரியட் பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு 2 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த ப்ராபஷன் பீரியட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இது உங்களுக்கு பர்மனன்ட் போஸ்டிங்ஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ உங்கள் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வாரியான வேக்கன்சிஸ் பிரேக்கப் இருக்குது. கேண்டீன் அட்டெண்டன்ட் கேட்டகரியில் மொத்தமாக 7 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இதில் யூஆர் கேட்டகரிக்கு 3 வேக்கன்சிஸ் ஒதுக்கியிருக்காங்க. எஸ்சிக்கு 1, எஸ்டிக்கு 1, ஓபிசிக்கு 1, இடபிள்யூஎஸ்க்கு 1ன்னு சொல்லி பிரிச்சும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பிடபிள்யூடி கேட்டகரிக்கும் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு விண்ணப்பிச்சுக்கோங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட்டு 18லேருந்து 25 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸும் இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கு ஒன்லி இந்தியன் சிட்டிசன்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 31 வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கில் போய்ட்டு தான் நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஏஜ் லிமிட்டில் 18லேருந்து 25 வயது வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. அதாவது ஓபிசி கேட்டகரினா 3 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ அவங்க 28 வயது வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அவங்க 30 வயது வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். பிடபிள்யூடி கேட்டகரினா 10 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா 35 வயது வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் சிவிலியன் எம்ப்ளாயீஸ்க்கு 40 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் இல்லை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலிடான டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்ளிகேஷன் இன்கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி அப்ளிகேஷனில் தேவையான ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கணும். ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப், வேலிடான சிக்னேச்சர், ஃபோட்டோகிராஃபு இது எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கிற லிஸ்ட் அவுட் இது 10th சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிளைம் பண்ணுறீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இவங்களெலாம் பார்த்திங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் சென்ட் பண்ணணும். அதேமாதிரி பிடபிள்யூடி கேட்டகரினா அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் தரணும். உங்களோட 1 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் அப்லோட் பண்ணணும். அதேமாதிரி உங்களோட சிக்னேச்சர், அந்த ஃபோட்டோகிராஃப் வந்து பார்த்திங்கன்னா 3 மந்த்துக்குள்ளே எடுக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த ஃபோட்டோகிராஃப் பற்றினா அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள். கேப்பெல்லாம்
இதெல்லாம் போட்டுறக்கூடாது. மாஸ்க்கு, கிளாஸஸ், கண்ணாடி இதெல்லாமே நீங்கள் எதுவுமே ஏர் பண்ணக்கூடாது. இயர்ஃபோன்ஸோ ஹெட்ஃபோன்ஸோ எதுவும் ஃபோட்டோகிராஃபில் தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளைன் பேக்ரவுண்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லுக் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இந்த மாதிரிலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்து கரெக்டாக அதே மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. சிக்னேச்சர் இருக்கணும், தம்ப் இம்ப்ரெஷன் இருக்கணும், இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஆதார் கார்டு நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்து கரெக்டாக அப்லோட் பண்ணிடுங்க. ஆகஸ்ட் 31 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. இன்கேஸ் இந்த போஸ்ட்டில் நீங்கள் ரெக்ரூட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட டியூட்டிஸ் என்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. கேண்டீன் அட்டெண்டன்ட் போஸ்ட்டுக்கான டியூட்டிஸ் என்ன, அதாவது டீ, காஃபி, ஜூஸ்லாம் ப்ரிஃபர் பண்ணுறது, சர்வ் பண்ணுறது, ஆஃபீஸர் ஸ்டாஃப்ஸ்க்கு ரூம் சர்வீஸ் பண்ணுறது, அதேமாரி கப்ஸு, பிளேட்ஸு இதெல்லாமே கலெக்ட் பண்ணுறது, அதை க்ளீன் பண்ணுறது, ஸ்வீப் அண்ட் வாஷ் பண்ணுறது, க்ளீனிங், டஸ்டிங், டேபிள்ஸ் எல்லாமே துடைக்கிறது, ஸோ ஸ்லாப்ஸ் க்ளீன் பண்ணுறது, அதே மாதிரி உங்களோட கேண்டீன் இன்சார்ஜ் ஏதாவது ஒர்க் கொடுக்குறாங்கன்னா அதையும் நீங்கள் செய்யணும். அந்த மாதிரியான போஸ்டிங்ஸ் தான் இது. ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா விண்ணப்பிச்சுக்கோங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜ் 1 உங்களுக்கு ஸ்க்ரூனிட்டி அண்ட் ஷார்ட் லிஸ்டிங் இருக்கும். இதில் ஒரு போஸ்ட்டுக்கு 40 பேர் அப்படிங்கிற ரேஷியோவில் கேண்டிடேட்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ரிட்டன் டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்க. அந்த ரிட்டன் டெஸ்ட்டில் ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ரிட்டன் டெஸ்ட் இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 30 நிமிடங்கள் எக்ஸாம் இருக்கும். 40 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் காம்ப்ரிகென்ஷனில் 10 கொஸ்டின்ஸ் வரும். ஹிந்தி காம்ப்ரிகென்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின்ஸு. அதே மாதிரி ஃபுட் அண்ட் நியூட்ரிஷனில் 10 கொஸ்டின்ஸு, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் 5 கொஸ்டின்ஸு, ஹைஜீன் அண்ட் க்ளீன்லைனஸில் 5 கொஸ்டின்ஸ், மொத்தம் 40 கொஸ்டின்ஸ் இருக்கும். நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஒரு ராங் ஆன்சருக்கு 0.25 மார்க் டிடெக்ட் பண்ணிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டாக ஆன்சர் தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் மட்டும் அட்டன் பண்ணுங்கள். கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜஸில் தான் இருக்குங்கிறதையும் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ரிட்டன் டெஸ்ட்டில் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகுறீங்க அப்படின்னா அதுக்கடுத்து உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? அந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டுக்கு 10 பேர் அப்படிங்கிற ரேஷியோவில் உங்களை ஸ்கில் டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்க. ஸ்கில் டெஸ்ட்டு உங்களுக்கு 60 மார்க்குக்கு நடக்கும். ஓகேங்களா? அந்த ஸ்கில் டெஸ்ட்டில் உங்களுக்கு என்னென்ன டாஸ்க் இருக்கும் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ரிட்டன் டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட்டு 2 மார்க்கும் சேர்த்து 100 மார்க்குக்கு கால்குலேட் பண்ணி அதில் டாப்பில் எந்த மார்க் இருக்கோ அந்த கேண்டிடேட்ஸ் தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டீட்டெயில்ஸு. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிறப்ப நீங்கள் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. படித்து பாருங்கள். இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கும். அதேமாதிரி கேரக்டர் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, போலீஸ் வெரிஃபிகேஷன் இதெல்லாமே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இங்கே இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினருமே எலிஜிபிள் தான். மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th ஸ்டாண்டர்ட் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கு மேலே நீங்கள் ஹையர் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ 10th ஸ்டாண்டர்டுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் incometax.mpcg.gov.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். இங்கே ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது குவைரிஸ் இருக்குது, டவுட்ஸ் இருக்குது, நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஒன் டைம் படித்து பார்த்துட்டு நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்கன்னா விண்ணப்பிச்சுக்கோங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு பார்த்திங்கன்னா போபால்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் நமக்கு அதர் ஸ்டேட்டில் தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். அதனால் நீங்கள் ஒன்ஸ் போஸ்டிங் ஆகிட்டு ஃபியூ இயர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டுக்கே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். எல்லாமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு விண்ணப்பிச்சுக்கோங்க. இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.